வந்து ஒரு மாயை அப்படின்ற புரிதல் இருந்து தான் இவ்வளோ பேர் வராங்க இன்னைக்கு கிடையாது. எங்ககிட்டலாம் வந்து எங்கள் அலுவலக போர்டை பார்த்துட்டு தேர்தல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, மறுநாள் வந்து நிற்கிறாங்க 3 பிள்ளைங்க. இல்லை, நம்பாம நமக்கு இந்த 20 லட்சம் வாக்கு வந்திருக்காது. இந்த 20 லட்சம் வாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கைன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டே மாற்ற நினச்சவங்க. ஒரு கிரிக்கெட் வைக்கிறாங்க, ஒரு 15-20 கண்ட்ரிஸ் வந்து விளையாடுறாங்க, ஒரு கண்ட்ரி தான் வின்னிங் சொல்கிறாங்க. அப்போ மற்ற 17 கண்ட்ரி தோத்துட்டாங்க அர்த்தமாக கிடையாது. இது வந்து ஒரு பொய்யா கட்டமைப்பு தான் இது. ஒருவேளை மக்களுக்கு அந்த பொய்யை வந்து ஏதோ ஒரு ரூபத்தை சேர்த்து இவங்க வாக்கு வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இவிஎம்ல கை வச்சிருக்கலாம். இவர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பினா வச்சுக்கோங்களேன், விஜய் வின் பண்ணதுக்கோ இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கோ அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லையே. நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற மாதிரி விஜய் எதுக்கும் இது பண்ணலை. இந்த கட்சிக்கு வந்து பயணிக்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு ஓட்டு போட்டோம், வின் பண்ணோம், ஜெயிச்சிட்டோம், மக்களை வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது. மக்களுக்கு எது சரியானதோ அந்த சரியான விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நம்ம வந்து தேர்தலில் போட்டியிடுறது. மக்களுக்கு வந்து இன்னும் சில புரிதல்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இருக்கிற இப்போ கரண்ட்டாக நடத்துகிற, இதுக்கு முன்னாடி இந்த திராவிட ஆட்சியாக இருக்கட்டும், இப்போ நடக்கிற ஆட்சியாக இருக்கட்டும், இதில் வந்து நம்ம எப்படி வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றலாம், சாப்பாடு போட்டுமா, ஸ்கூல் அனுப்பலாம் பிள்ளைங்களாம், இந்த ஒரு செட்டப்லேயே போயிட்டுருக்காங்க. இது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இப்போ அவங்களுக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இப்போ திமுக பண்ணது வந்து ஒரு பெரிய ஒரு கேவலமான ஆட்சினாக்கா, இவங்க பண்ண அதை விட கேவலமானது இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரிதல் அதிகரிக்க நம்மளோட விஷயங்கள் வந்து ரீச் ஆகிடும். அண்ட் இன்னொன்று வந்து தோல்வி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிரிக்கெட் வைக்கிறாங்க, ஒரு 15-20 கண்ட்ரிஸ் வந்து விளையாடுறாங்க, ஒரு கண்ட்ரி தான் வின்னிங் சொல்கிறாங்க. அப்போ மற்ற 17 கண்ட்ரி தோத்துட்டாங்க அர்த்தமாக கிடையாது. முயற்சி. ஸோ ஒருத்தரோட ஒரு முயற்சி. நம்ம வந்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான்லாம் தேர்தல் பணி செஞ்சுருக்கோம். தேர்தல் அன்னைக்கு வரைக்கும் நல்லா தெரியும் எங்களுக்கு. களத்துலேயே நிறைய வெற்றி நமக்கு தான் இருந்தது. மக்கள் அவ்வளோ சப்போர்ட்டு. சொல்லப்போனால் இந்த வாட்டி தான் கையில் காசு கொடுத்து நல்லா பண்ணுங்கன்னு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க. இந்த வாட்டி ரொம்ப பேர் பண்ணாங்க, ரொம்ப எளிய பிள்ளைகளாக பண்ணாங்க. அப்போ ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலத்தில் எல்லோரும் நீங்கள் தான் வின் பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போது இது வரைக்கும் அரசியல் நீங்கள் பார்க்குறீங்க, டிபேட் நடக்குது. எந்த டிபேட்லையாவது அரசியல் சார்ந்த ஒரு ஆய்வாளர்களோ, அரசியலை பற்றி புரிதல் இருக்கிற ஒரு பத்திரிகையாளரோ தாவிக வின் பண்ண சொன்னாங்களா? அப்போ என்னன்னா எல்லாருமே வந்து டிஎம்கே வரும், ஏடிஎம்கே வரும், அதுக்கப்புறம் இடத்துல நாம் தமிழர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பொய்யா கட்டமைப்பு தான் இது. ஒருவேளை மக்களுக்கு அந்த பொய்யை வந்து ஏதோ ஒரு ரூபத்தை சேர்த்து இவங்க வாக்கு வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இவிஎம்ல கை வச்சிருக்கலாம். இதுதான் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்பினா வச்சுக்கோங்களேன், விஜய் வின் பண்ணதுக்கோ இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கோ அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லையே. நாங்களாம் பார்க்குறோம், விஜய் வர ரோட்டில் தான் ஆர்ப்பாட்டம் இருக்க தவிர, இப்போது பொதுவாகவே இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஜெயிச்சிட்டா வச்சுக்கோங்களேன், இந்தியா வின் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம இந்தியா டெல்லியில் வின் பண்ணியிருப்பாங்க, பாம்பேயில் வின் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்கே பட்டாசு வெடிப்போம்? நம்ம அப்படி ஒன்றும் ஊர் ஃபுல்லாக பட்டாசு வெடிச்சு கொண்டாடமெல்லாம் பார்க்கல. ஸோ இது வந்து ஒரு சின்ன குழுவில் இருக்கிற பிள்ளைங்க தான் வாக்கு செலுத்தி வின் பண்ண வச்சுருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்க நம்பினாங்க வச்சுக்கோங்களேன். அந்த நம்பிக்கையை வந்து காப்பாற்றுற மாதிரி விஜய் எதுக்கும் இது பண்ணலை, இந்த ஆட்சியில் பண்ணலை. அதே மாதிரி நம்ம தோல்வி நாங்கள் என்றைக்குமே எடுத்தது கிடையாது, இந்த தேர்தல் கிடையாது. கடந்த 15 வருஷமாகவே நாங்கள் போட்டியிடுற ஒவ்வொரு தேர்தல்லையுமே இருக்கிற எல்லாருமே வந்து இது தோல்வியே எடுத்துக்காமல் இதில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஓகே இந்த கட்சி வந்து இதை சொல்லி வின் பண்ணிட்டாங்களா, அப்போ அந்த தப்பை வந்து எப்படி மக்களுக்கு புரிய வைக்கலாம். இதுக்கு முன்னாடி திமுகவை கடந்த 5 வருடங்களாக திமுகவை 234 தொகுதின்ற மாதிரி கணக்கு பண்ணாமல் ஒரு பகுதியிலையோ அவங்க கொண்டு வர நாசக திட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு வந்து மக்களை ஏமாற்றமாக்கட்டும், மக்கள் உழைப்பை சொல்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம அவ்வளோ சொன்னோம். மக்கள் புரிஞ்சுட்டாங்க. கரெக்டாக புரிஞ்சுட்டு வர டைமில் அது கடைசி 2 வருஷம் அந்த இவங்களோட ஒரு இது கொண்டு வந்து வின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தோல்வியாகவே நாங்கள் இன்றைக்குன்னு கிடையாது, இனி வந்தாலும் பார்க்க மாட்டோம். ஒரு தோல்வியில் இந்த படிப்பினை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 15 வருஷமாக இப்போ இன்னி கூட பாருங்கள், உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுங்க. இப்போது விஜய் தான் சூப்பர்னாக்கா, ஒரு முன்னாள் இப்போ கரண்ட்டாக இந்த 26 தேர்தலில் வின் பண்ண ஒரு எம்எல்ஏ கூட விஜய்க்காக ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ இவங்கெல்லாம் ஏன் பைத்தியக்காரங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து இந்த புரிதல் இருக்குது. இது வந்து ஒரு மாயை அப்படின்ற புரிதல் இருந்து தான் இவ்வளோ பேர் வராங்க இன்னைக்கு கிடையாது. எங்ககிட்டலாம் வந்து எங்கள் அலுவலக போர்டை பார்த்துட்டு தேர்தல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, மறுநாள் வந்து நிற்கிறாங்க 3 பிள்ளைங்க. விஜய் தான் வின் பண்ணிட்டார்ல, ஏன் விஜய் கட்சிக்கு போகல அவங்க? அப்போது விஜய் கட்சிக்கு போகிறவங்கலாம் புரிதல் இல்லாதவங்க, சம்பாதிக்கிற கூட போகிறாங்க. நம்மக்கிட்ட வரவங்க எல்லாமே ஒரு புரிதலோட சரி நம்ம இதை முன்னெடுத்து கொண்டு போகலாம்,
இது சரியான விஷயமா இருக்குது. இதை மக்களுக்கு புரிய வைக்கலான்ற ஒரு இதில் போகிறதுனால நாங்கள் தோல்வின்றதை பார்க்கறது கிடையாது. இந்த நாளே எங்களுக்கு வெற்றி தான். ஸோ ஒரு நாள் வெற்றி தான் எங்களுக்கு. மக்கள் ஏன் வந்து நாம் தமிழரை நம்ப மாட்டாங்க? நம்பாமல் இல்லை, நம்பாமல் நமக்கு இந்த 20 லட்சம் வாக்கு வந்திருக்காது. இந்த 20 லட்சம் வாக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கைன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டே மாற்ற நினச்சவங்க. இப்போது இவங்க வெறும் ஆட்சி மாற்றத்தை தான் கொடுக்க சொன்னாங்க. திமுகவுக்கு மாற்றும் தாவேக்கா, இல்லைனா அதிமுகன்ற ஒரு கட்டமைப்பு இருந்தது. நாங்கள் முன்னெடுத்து கொண்ட தத்துவம் என்னன்னாக்கா அடிப்படை அரசியல் மாற்றம். இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. நீங்கள் இதை விட மேன்மேலும் நிறைய விஷயங்களுக்கு தகுதியானவங்க நாங்கள் சொன்னாங்க நாங்கள் மக்கள்கிட்ட. அதை புரிஞ்சு 20 lakhs மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னாக்கா அந்த 20 லட்சம் பேருமே அவங்களுக்காக மட்டும் யோசிச்சு போடல, இந்த சமுதாயத்தை வந்து யோசிச்சு போட்டிருக்காங்க. ஆமாம், இல்லை கட்சியை விட்டு வெளியில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அதாவது ஒருத்தர் 2 பேர் வெளில போகிறாங்கனாக்கா ஒரு 100 பேர் உள்ளே வராங்க இல்லைங்களா, அது அவங்களே திரும்பி கூட வர வாய்ப்பு இருக்குல்ல. இப்போது கட்சியை விட்டு வெளில போனவங்க எல்லாம் வராமலே இருக்க மாட்டான்னு கிடையாது இல்லையா. இப்போ ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம், இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ நான் கரண்ட்டாக அது ஒரு புரிதல் அவங்களுக்கு ஏற்படும் போதோ, இல்லை அதை வந்து அவங்க விட்டு கொடுத்து போகிறான்ற மாதிரி நிலைமை வரும்போதோ தலைமையோ இல்லை அவங்களோ நாளைக்கு திருப்பி கூட வருவாங்க. நாங்கள் வந்து அவங்களை விலகினாங்களா பார்க்கறது கிடையாது. எங்கள் தத்துவங்களை புரிஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க வேற கட்சி கூட பயணம் பண்ணால் கூட எங்கள் புரிதலோடு அங்கே அந்த கட்சியை வந்து வளர்ப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நாடு நல்லா இருக்கணும். அது அண்ணா சொல்லியிருக்காங்க, அண்ணா பண்ணா என்ன நாங்கள் பண்ணா என்ன சொல்லியிருக்காங்க. அதனால அந்த புதில் அவங்க போயிருக்காங்கனாக்கா அது அவங்க நல்லா பண்ணிட்டோம்.